கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தர் ஜெய கம்பீரமானவர், ஜெயம் பெற்றவர், ஜெய கிறிஸ்து உங்கள் வாழ்விலே இந்த நாளிலே ஜெயத்தை கொடுத்து உங்களை நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். நம்முடைய சிந்தைக்கான தேவனுடைய வசனம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இன்றைக்கு இந்த வசனத்தின் நடுமைய பகுதியில் இருக்கிற ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். சங்கீதம் 115 அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மேல் நினைவாகவே இருக்கிறார். இந்த வசனம் கூட அப்படிதான் சொல்லுது, நினைத்திருக்கிற நினைவுகள். அந்த நினைவுகள் எப்படிப்பட்டவைகள் என்று இந்த வசனத்தில் எரேமியா சொல்லுகிறார் என்றால், தீமைக்கானவைகளை அல்ல, நன்மைக்கு ஏதுவானவை, சமாதானத்துக்கு ஏதுவானவை. இன்னைக்கு இப்படிப்பட்ட கடவுள் ஆண்டவர் இயேசு நம்மை நினைக்கிறவராயிருக்கிறார். தாழ்விலே நினைக்கிறார், துன்பத்திலே நினைக்கிறார், கஷ்டத்தின் பாதையிலே போகும்போது நினைக்கிறார், உள்ளம் உடையும் பொழுது நம்மை நினைக்கிறார், நம்முடைய வேதனையான நேரங்களிலே நினைக்கிறார், துக்ககரமான சூழ்நிலைகளிலே நினைக்கிறார், நிந்திக்கப்படும் பொழுது நினைக்கிறார். எல்லாரும் நம்மளை தூக்கி வீசிட்டு அற்பமா நினைக்கும் பொழுது அவர் நம்மை நினைக்கிறார். எதுக்கு தெரியுமா? நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. எதுக்கு தெரியுமா? நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்வதற்கு. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் பயந்து வாழ்வோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம். அவர் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். பாருங்க, அன்றைக்கு யோசேப்பை குறித்து சகோதரர்கள், பெற்றோர்கள் என்னென்னமோ நினைச்சாங்க. அப்பா கூட ரொம்ப நேசித்த ஜோசப் காணோம், அவ்வளவுதான், ரொம்ப விடாய்த்து போயிட்டார், திரும்ப வருவானா தெரியல. ஆனா ஆண்டவர் நினைத்திருந்தார். குழியிலே தூக்கி போடும் பொழுது, 20 வெள்ளிக்காசுக்கு விருத்த பொழுது, சிறைச்சாலைக்குள்ளே சென்ற பொழுது, எல்லா இடத்திலையும் அவர் நினைத்திருந்தார். தாவீதின் வாழ்விலே அவரை நினைத்தருளினார். நோவாவின் காலத்திலே ஜனங்களை நினைத்தருளினார், அன்னாளை நினைத்தருளினார், ராகேலை நினைத்தருளினார், லேயாளை நினைத்தருளினார். இப்படியே பைபிள்ல வசனம் இருக்கு. உங்களையும் அவர் நினைத்திருக்கிறார், உங்கள் பேரிலே நினைவாயிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் அன்புள்ள தேவன், அக்கறையுள்ள தேவன். அந்த நினைவுகளை, ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற நினைவுகளை தயவு செய்து அறிந்து வாழுங்கள். அந்த நினைவுகளை புரிந்து வாழுங்கள். சில வேளையில பிசாசு என்ன பண்றானா, இப்படிப்பட்ட நம்மேல் நினைத்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு எதிராக நம்மை சிந்திக்க வைக்கிறான், பேச வைக்கிறான். அவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, என் ஜெபத்தெல்லாம் அவர் கேட்கறது இல்லை, நானும் எவ்வளவோ ஜோமனி பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலை, ஆண்டவருக்கு என்ன பிடிக்கல போல தெரியுது. இந்த மாதிரி ராங் தாட்டை உள்ள கொண்டு வர்றான். ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். இது யாருக்கு சொன்னது தெரியுமா? உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். திரும்ப திரும்ப பாவம் செஞ்சு கீழ்ப்படியாம 70 வருஷம் சிறையிருப்புக்குள்ள இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை,
உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை நீங்க கூட ஆண்டவரை விட்டு விலகி தூரமா போயிருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கூட இந்த இஸ்ரவேல் மக்களை போல ஆண்டவர் அறிஞ்சிருந்தும் துணிகரமா பாவம் செஞ்சதுனால சிறையிருப்பான ஒரு சூழ்நிலையில நீ பிடிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் பேரிலே நினைவாய் இருக்கிறேன், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை நீ அறிந்து கொள், அதை அறியச் செய்வேன். அது சாதாரணமானதல்ல, தீமைக்கானதல்ல, நன்மைக்கானது. அந்த நினைவுகள் ஆசீர்வாதத்துக்கானது. அந்த நினைவுகள் தாழ்வில் இருந்து உன்னை தூக்கக்கூடிய நினைவுகள் என்பதை மறந்து விடாதே. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நினைத்திருக்கிற நினைவுகள் என்ற வார்த்தையின் அடிப்படையில் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எங்களை வேறு மாதிரி நினைக்கிறாங்க, தவறாக நினைக்கிறாங்க, தவறாக பேசுறாங்க. ஆனா நீங்க நல்ல தேவன். என்ன செய்றீங்கன்னா, எங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறீங்க, நன்மையாய் நினைக்கிறீங்க, ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த நினைவிற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ, கீழ்ப்படிந்து வாழ எங்கள் எல்லாருக்கும் எங்கள் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நீங்க நினைத்திருக்கிறீர் என்ற வார்த்தைகளை நாங்கள் அறியும்படி எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் முன்பாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். May God bless.